ஹாய் பிரேஸ், இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அட்வான்ஸ் டேக்ஸில் ஒரு சின்ன கேஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் தான் நீங்கள் வந்து எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து ஆக்சுவலாக என்னது, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த வருஷம் இவ்வளோ தான் இன்கம் வரும்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது கேபிட்டல் கெயினை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இந்த வருஷம் இந்த லேண்டை சேல் பண்ண போகிறோம் சொல்லி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியாது. நார்மலாக உங்களோட பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ பிஸ்னஸ் வந்து போன வருஷம் 10 லட்ச ரூபா வருது அப்படின்னா இந்த வருஷம் ஒரு 11 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும் சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, திடீர்னு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வின்னிங் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வருஷம் நீங்கள் கேம் விளாடுறீங்க, நீங்கள் வந்து வின் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டிவிடெண்ட் இன்கமும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு இவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லி உங்களால் ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி பிஜிபிபி சப்போஸ் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஒரு 5 இயர்ஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த 5 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம இவ்வளோ தான் இன்கம் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த பிஜிபிபி இன்கமையும் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் அன்ப்ரெடிக்டபிள் இன்கம். இதை நம்ம எஸ்டிமேட்டட் இன்கம்ல நம்ம காமிக்கக்கூடாது. அதை பேஸ் பண்ணி அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக எந்த குவார்ட்டரில் இந்த இன்கம் நடந்திருக்குதோ, எந்த குவார்ட்டரில் இந்த இன்கம் நடந்திருக்கோ அந்த குவார்ட்டரில் இருந்து மட்டும் தான் நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து வரும். கிளியரா? ஓகே, ஸோ எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து நம்ம வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த இன்கம் தான் வரும்னு சொல்லி முதல்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறது கேபிட்டல் கெயினை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த வருஷம் நீங்கள் சேல் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வின்னிங் இன்கமையும் உங்களால் ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது. டிவிடெண்டையும் உங்களால் ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது. பிஜிபி சப்போஸ் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்டிமேட்டட் இன்கம்லாம் நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக எந்த குவார்ட்டரில் எந்த குவார்ட்டரில் இந்த இன்கம் வந்து இன்கர் ஆகிருக்கோ அந்த குவார்ட்டரில் இருந்து தான் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸில் நீங்கள் போட முடியும். ஓகே, ஸோ எந்த குவார்ட்டரில் இன்கர் ஆகிருக்குதோ அந்த குவார்ட்டரில் இருந்து மட்டும் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து வரும். ஸோ ரிமைனிங் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எஸ்டிமேட் பண்ணி உங்களால் போட முடியாது. ஓகேங்களா, ஓகே, ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், டோட்டல் இன்கம் வந்து 10,30,000 டோட்டல் இன்கம். இது வந்து எஸ்டிமேட்டட் இன்கம். ஓகேங்களா, ஸோ இதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2,30,000 இன்க்ளூட் ஆகிருக்குது. ஆனால் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2,30,000 வந்து எப்போ வந்திருக்கு? 10/12/2023. ஓகே, ப்ரீவியஸ் இயரில் உள்ள சம். ஸோ 10/12/2023. நீங்கள் கரண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 10/12/2024 சொல்லி சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்செப்ட் எல்லாமே சேம் தான், டேட் எல்லாமே சேம் தான். இந்த இயர் மட்டும் நீங்கள் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. ஓகேங்களா, ஸோ மற்றபடி எல்லா இயருமே வந்து சேம் தான். சரி, டேட்டு கான்செப்ட் எல்லாமே சேம் தான். அந்த இயர் ப்ரீவியஸ் இயர் மட்டும் அது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே, ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் 2,30,000 இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் 10,30,000 எஸ்டிமேட்டட் இன்கமில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அன்ப்ரெடிக்டபிள் இன்கம். அது வந்து 2,30,000 இன்க்ளூட் ஆகிருக்கு. இது அன்ப்ரெடிக்டபிள் இன்கம், இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ ரிமைனிங் இன்கம் வந்து எவ்வளோ? ரிமைனிங் இன்கம் வந்துன்னா 10,30,000 மைனஸ் 2,30,000 போட்டிங்க அப்படின்னா 8 lakhs வரும். இந்த 8 lakhs வந்து ப்ரெடிக்டபிள் இன்கம். இதை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 15/6/2023 10,000 வந்து பே பண்ணியிருக்காங்க. 15/9/2023 7,000 வந்து பே பண்ணியிருக்காங்க. 15/12/2023 20,000 பே பண்ணியிருக்காங்க. 15/3/2024 22,000 பே பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த டியூ டேட்டில் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் 234C மற்ற எல்லாமே சேமாக தாங்க இருக்குது. போகுது 234Aவும் சேமாக தான். லேட் ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங்கும் 234A அதே தான் வரப்போகுது. 234Bயில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. டேரெக்டாக 10,30,000 நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா, 234C இந்த டெஃபர்மெண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வரும். ஓகே, ஸோ அந்த டெஃபர்மெண்ட்டை மட்டும் நம்ம வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். 234Aயில் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் நார்மலாக போடக்கூடியதான். இங்கே ஃபைலிங்ஸை பற்றி கொடுக்கல. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இந்த ப்ரெடிக்டபிள் இன்கம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 234Cயில் மட்டும் தான் இதோட இம்பேக்ட் வந்து காமிப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து இந்த மாதிரி பே பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் 2,30,000. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டலுக்கு நீங்கள் எத்தனை % டேக்ஸ் போடுவீங்க? 20% டேக்ஸ் வந்து போடுவீங்க. ஓகே, ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் வந்து 20% நீங்கள் டேக்ஸ் போடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா
28 ஜூலை 2024 முன்னாடி ஓகே. ஸோ 20% வந்து டேக்ஸ் நீங்கள் போடுறீங்க. ஸோ 20% நீங்கள் டேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2,30,000 இன்ட்டு 20%. சாரி 2,30,000 இன்ட்டு 20% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 46,000 லாங் டேர்ம் டேக் அப்ளிகேஷன் டேக்ஸாக வரும். அந்த மற்ற இன்கமுக்கு நம்ம எவ்வளோ போடுவோம், ஸ்லாப் ரேட்டில் நம்ம போடுவோம். ஸ்லாப் ரேட்டில் நம்ம போடுறப்போ ஃபஸ்ட்டு 2,50,000க்கு நீங்கள் 5% போடுங்க. அதுக்கப்புறம் 5 lakhs மேலே எவ்வளோ இருக்குது, 3 lakhs இருக்குது. இதுக்கு நீங்கள் 20% நீங்கள் போடுங்க ஓகே. ஸோ 2,50,000க்கு 5% போட்டிங்கன்னா உங்களுக்கு 12,500 வரும். 3 lakhs 20% போடுங்க, 60,000 வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ டேக்ஸ் வந்து பாருங்கள், 72,500 வந்து டோட்டல் டேக்ஸு ஓகேங்களா. ஸோ 72,500 வந்து டோட்டல் டேக்ஸு. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்டில் உங்களுக்கு அதர் இன்கம் வந்து 72,500 டேக்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46,000 டேக்ஸ் வந்திருக்கு. டோட்டலாக எவ்வளோ டேக்ஸ் வந்து பாருங்கள், 72,500 ப்ளஸ் 46,000 போட்டிங்க அப்படின்னா 1,18,500 வந்திருக்கு ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் ஹெல்த் எஜுகேஷன் செஸ்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் டோட்டல் டேக்ஸு வித் 4% ஹெல்த் எஜுகேஷன் செஸ்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 கேல்குலேட்டர், உங்களுக்கு நார்மல் கேல்குலேட்டர் போடுங்க ஓகே. ஸோ 1,18,500 ப்ளஸ் 4% போடுங்க, 1,23,240 உங்களோட டோட்டல் டேக்ஸு ஓகேங்களா. டோட்டல் டேக்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து சம்மில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அதர் இன்கமுக்கு வந்து 72,500 இதுக்கு ஹெல்த் எஜுகேஷன் செஸ்ஸோட சேர்த்து போடுங்க. 72,500 ப்ளஸ் 4% அப்படின்னா 75,400 ஓகே. ஸோ நல்லா பாருங்கள், இந்த அதர் இன்கமுக்கு வரக்கூடிய டேக்ஸை உங்களால் ப்ரெடிட் வந்து பண்ண முடியும் ஓகே. லாங் டேர்ம் கேபிட்டலுக்கு வரக்கூடிய டேக்ஸை உங்களால் ப்ரெடிட் வந்து பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 75,400 தான் நம்ம வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் போடுவோம். லாங் டேர்ம் கேபிட்டல் வந்து எப்போ வந்திருக்குது, 10/12/2023 தான் லாங் டேர்ம் கேபிட்டல் வந்திருக்கு. ஸோ இது எந்த குவார்ட்டரில் வருது, இது 10, 11, 12ங்கிற தேர்டு குவார்ட்டரில் வருது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டருக்கு, ஸோ ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 75,400 வச்சு நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் போடுவோம். அடுத்த தேர்டு குவார்ட்டரில் தான் லாங் டேர்ம் கேபிட்டல் வருது. ஸோ தேர்டு குவார்ட்டர்லேருந்து 4th குவார்ட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,23,240 வச்சு இது நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஓகே. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15/6/2023 ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட எண்டு, 15/9/2023 ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட எண்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன டேக்ஸ் வந்து போடுவோம், 75,400 வச்சு நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ 75,400 வச்சு போடுங்க. ஸோ 75,400 வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் 15% போட்டிங்கன்னா 11,310 வரும். இதுக்கு மினிமம் ரெக்கேட் வந்து 80% நீங்கள் போடணும். 11,310 இன்ட்டு 80% போட்டிங்கன்னா 9,048 ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 15/9/2023 வாங்க. 15/9/2023 அந்த 2வது குவார்ட்டருக்கும் 75,400 டேக்ஸ் வச்சு நம்ம போடணும் ஓகே. ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து 75,400. இதில் 45% வந்து நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸாக பே பண்ணியிருக்கணும். ஸோ 45% போட்டிங்கன்னா உங்களுக்கு 33,930 வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கும் நீங்கள் மினிமம் ரெக்கேட் வந்து 80% நீங்கள் போடுவீங்க. ஸோ 33,930 இன்ட்டு 80% போட்டிங்கன்னா உங்களுக்கு 24,144 வரும் ஓகேங்களா. ஓகே. இப்போது தேர்டு குவார்ட்டர் அண்ட் 4th குவார்ட்டருக்கு எந்த டேக்ஸ் நம்ம எடுக்கணும், 1,23,240 எடுக்கணும் ஓகே. ஸோ தேர்டு குவார்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,23,240. தேர்டு குவார்ட்டருக்கு எத்தனை பெர்சன்டேஜ், 75% வரைக்கும் அவங்க பே பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ தேர்டு குவார்ட்டரில் 1,23,240 இன்ட்டு 75% பண்ணால் 92,430. இதுதான் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டும் ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ 4th குவார்ட்டரில் என்ன இன்கம் வந்து பார்க்குறோம், 4th குவார்ட்டர்லேயும் அதே 1,23,240 ஓகே. ஸோ 1,23,240க்கு நீங்கள் வந்து 100% நீங்கள் 4th குவார்ட்டர் போடுங்க. ஸோ அதே 1,23,240 வரும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ எவ்வளோ ஆக்சுவலாக பே பண்ணியிருக்காங்க, மொதல் குவார்ட்டரில் 10,000, 2வது 7,000, அதுக்கப்புறம் 20,000, அதுக்கப்புறம் 22,000 ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 10,000. செகண்ட் குவார்ட்டர் வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 10,000 + 7,000 பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 10,000 + 7,000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 17,000 ஆக்சுவல் பெய்டாக வரும். தேர்டு குவார்ட்டர் வரைக்கும் பாருங்கள், தேர்டு குவார்ட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000, 7,000, 20,000 3 அமௌண்ட்டு ஓகேங்களா. ஸோ 3 அமௌண்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 10,000 + 7,000
7000 தானே ஆக்சுவலாக 7000 ப்ளஸ் 10,000 போட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இது 7000 தான் ஆக்சுவலாக ப்ளஸ் இங்கே 20,000 இங்கே 7,000 ஓகேயா ஸோ 10,000 ப்ளஸ் 7,000 ப்ளஸ் 20,000 போட்டால் 37,000 ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து குவார்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15/3/24 வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க 10,000 7,000 20,000 22,000 ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் 10,000 ப்ளஸ் 7,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 22,000 டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,77,500 வருது இது டோட்டலாக வந்து பே பண்ணியிருக்கிறாங்க ஒரு நிமிஷம் அவ்வளோ அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் இது அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு ஓகே ஸோ 10,000 ப்ளஸ் 7,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 22,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 59,000 தான் வருது ஓகேயா ஸோ 15/3/2024 59,000 நீங்கள் ஆக்சுவலாக பே பண்ணீங்க அது வரைக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ டெஃபர்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள் டெஃபர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் மினிமமாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணிங்கன்னா 9,048 ஆனால் நீங்கள் 10,000 வரைக்கும் பே பண்ணிட்டீங்க ஸோ இங்கே ஷார்ட் பேமெண்ட் எதுவுமே கிடையாது ரெண்டாவது குவார்ட்டரில் வந்து பாருங்கள் 27,144 மினிமமாக நீங்கள் பே பண்ணணும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் 17,000 மட்டும் தான் பே பண்ணுறீங்க அதை விட கம்மியாக தான் பே பண்ணியிருக்கீங்க ஸோ இங்கே டெஃபர்டு வந்து டெஃபர்மெண்ட் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ எவ்வளோ வந்து ஷார்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பே பண்ண வேண்டியது 33,930 ஓகேங்களா நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது என்ன மிஸ்டேக் அப்படின்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட்லேருந்து ஷார்ட் பேமெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கூடாது மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஜஸ்ட் இவ்வளோவாது பே பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஆனால் டெஃபர்ட் அந்த ஷார்ட் பேமெண்ட் நம்ம எதுலேருந்து கேல்குலேட் பண்ணோம்னா ஆக்சுவலாக பே பண்ண வேண்டியது வந்து 33,930 ஆனால் இவங்க பே பண்ணது வந்து 17,000 ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,930 இவங்க இன்னும் பேமெண்ட்டை பண்ணலை ஷார்ட் பேமெண்ட்டாக இருக்குது ஓகே ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து எத்தனை பைசா இன்ட்ரெஸ்ட் போடுவோம் 1% இன்ட்ரெஸ்ட் போடுவோம் எத்தனை மாதம் 9ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மாதம் வருது ஸோ 16,930 இன்ட்டு 1% இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 507 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்ளிகின் வந்த குவார்ட்டர் ஓகே ஸோ அதுக்கு நம்ம போட்டிருக்கோம் ஓகே இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 37,000 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 92,430 ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் ஷார்ட் பேமெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இங்கேயுமே டெஃபர்மெண்ட் நடந்திருக்கு ஸோ எவ்வளோ டெஃபர்மெண்ட் நடந்திருக்கு ஷார்ட் பேமெண்ட் வந்து 92,430 ரூபா ஆக்சுவலாக அவங்க பே பண்ணணும் ஆனால் 37,000 தான் பே பண்ணியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ ஷார்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 55,430 ரூபா அவங்க பே பண்ணவே இல்லை ஸோ இதுதான் ஷார்ட் பேமெண்ட் ஸோ இதுக்கு வந்து 1% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுங்க ஸோ 12ஆவது மாதத்துலேருந்து 3ஆவது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரும் ஸோ 3 மாதத்துக்கு நீங்கள் 1% போட்டிங்கன்னா 1,662 ரூபா வரும் ஓகே இப்போ கடைசி மாதத்துக்கு வாங்க கடைசி மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க 59,000 ரூபா எவ்வளோ ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணணும் 1/23/240 பண்ணணும் ஆனால் ஜஸ்ட் 59,000 தான் கம்மியாக பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயுமே டெஃபர்மெண்ட் நடந்திருக்கு ஓகே ஸோ ஆக்சுவலாக பே பண்ண வேண்டியது 1/23/240 ஆனால் அவங்க பே பண்ணது ஜஸ்ட் 59,000 தான் ஸோ ஷார்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்குது 64,240 ரூபா இவங்க பேமெண்ட் பண்ணலை ஷார்ட் பேமெண்ட்டாக இருக்குது ஓகே ஸோ இந்த ஷார்ட் பேமெண்ட்டுக்கு நீங்கள் 1% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க 3ஆவது மாதத்துலேருந்து 31/3 வரைக்கும் நீங்கள் பாருங்கள் மொத்தம் 16 நாள் வரும் ஓகே 15 நாள் வரும் ஓகே ஸோ இல்லை 16 நாள் வரும் 16 நாளுங்கிறப்போ பார்ட் ஆஃப் த மந்த்தை நீங்கள் 1 மந்த்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ 1% இன்ட்டு 1 மந்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு 642 ரூபா இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகே ஸோ இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2,811 ரூபா வரும் இதுதான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234C ஓகேங்களா ஓகே ஸோ நாட் ப்ரெடிக்டபிள் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத இன்கம் வந்து வந்துருச்சுன்னா ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம் ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இன்கம் வந்து எந்த டேட்டில் வந்து எந்த கோர்ட்டில் வந்திருக்கோ அந்த டேட்டில் இருந்தால் நம்ம அந்த இன்கமுக்கும் சேர்த்து நம்ம டேக்ஸ் எடுப்போம் ஓகேங்களா இல்லைன்னா நம்ம நார்மலாக அதர் இன்கமுக்கு மட்டும் தான் டேக்ஸ் எடுப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸோ இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இன்கம் இந்த 72,500 நார்மலாக நீங்கள் எடுத்துடலாம் இது 72,500 வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இன்கமோட டேக்ஸ் இது நார்மலாக நீங்கள் எல்லா குவார்ட்டருக்கும் நீங்கள் போட்டுருவீங்க ஆனால் லாங் டேர்ம் கேப்ளிகின் வந்து எப்போ வந்திருக்குது தேர்டு குவார்ட்டர்லேருந்து தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ தேர்டு குவார்ட்டரில் இருந்தால் டோட்டல் இன்கம் லாங் டேர்ம் கேப்ளிகினுக்கும் சேர்த்து டோட்டல் இன்கம் டேக்ஸுக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கிளியரா ஓகே ஸோ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பாருங்கள் பார்க்குறப்போ எது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த ப்ரொவிஷன் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த ப்ரொவிஷன் அந்த அட்வான்ஸ் டேக்ஸில்
நெக்ஸ்ட் ப்ரொவிஷனை பார்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பை.